ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து 4-5 மாதமாக அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக நான் நல்லா இல்லைங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஏப்ரலாவது ஏதாவது மாற்றம் வருமானு பார்த்தேன், மேயாவது ஏதாவது மாற்றம் வருமானு பார்த்தேன். இந்த ஜூன் மாதமாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறத நான் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்குமான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன நல்ல சாதகமான மாற்றங்கள் வரும் என்பதை இப்போது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக அமையும். என்ன அப்படி ஏதாவது ஒரு சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்பாக ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே ஒரு 20 நாட்களுக்கு வலிமையான அமைப்பில் இருக்கிறார். அதே போலவே 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் பெரும்பாலான ஒரு நாட்களில் இருப்பது, 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு போன்றவைகள் சேர்ந்திருப்பது என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும் அப்படிங்கிறத காட்டுது. முயற்சிகள் பலிச்சாலே போருமேங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீங்க. ஒரு இடத்துல கூட அப்படியே சோர்ந்து நிற்பது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது இல்லையா? ஆக எல்லா அமைப்புகளிலும் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்களுடைய வயதிற்கு ஏற்ற வகையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது வேலை தொழில் அமைப்புகளில் போராடி கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்குமே நல்ல நிரந்தரமான அமைப்புகள், பணவரவுகள் வரக்கூடிய சில நிலை அடையாளங்களை தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மே மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய மாற்றங்களை சர்வ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இப்போது 2 சுவர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் என்ன உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சோ, வயதிற்கேற்றார் போல சிலருக்கு படிப்பு நல்ல படிப்பு இல்லைங்க, நான் நினச்சது வேற கிடைச்சது வேற, வேலை நினச்சது வேற கிடைச்சது வேற, தொழில் வியாபாரம் எல்லா அமைப்புகளும் இந்த மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், திரைத்துறை வாய்ப்பு எழுதணுங்க, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க, நான் பெரிய ஆளாவங்க, ஆனால் எனக்கு வாய்ப்பு தாங்க கிடைக்கல. இந்த மாதிரியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே தத்தம் துறைகளில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆனாலும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சி வந்துடுது. குரு பகவான் இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாதத்தின் முதல் வாரத்திலேயே 2ஆம் தேதியே வந்து விடுகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இதுவரைக்கும் கெட்ட செலவுகளாக, அசுப செலவுகள்னு சொல்லுவோம்ல, மெடிக்கலில் செலவாகி போச்சு, திரும்பி ஒரு பிரயோஜனம் இல்லாத செலவெல்லாம் அசுப செலவு தானுங்க. பணத்தை கீழே போட்டு தொலைச்சிட்டீங்க, அது பணம் வராது, அசுப செலவு, விரயம்னு அர்த்தம் அது. அதே மாதிரி மருத்துவத்தில் ஒரு செலவு வந்துருச்சு, அதை நம்ம போனது தான், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி விரய செலவுகள், அசுப செலவுகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே மே மாதத்தோடு அந்த அமைப்புகள் நின்று ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய நன்மைகள் மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. கடன்கள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வருமானம் வரும், அடைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை வரும். தொழில் ஸ்டாண்ட் ஆகும், வேலை ஸ்டாண்ட் ஆகும். பிள்ளைகளை பற்றின கவலைகள் உண்மையிலேயே கொஞ்சம் மறையும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய, எதிலும் நிலைத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 ஜூன் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லதுகள் இந்த மாதம் நடக்கும். 2ஆம் இடம் ஆரம்பமே பாருங்கள், குரு சுக்கிர புதன் 3 பேருமே 2ஆம் இடத்துல ஒரு 15-20 நாட்களுக்கு அட்டகாசமாக இருக்கிறாங்க. பெரிய கொடுப்பினைன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்லப்போனால் பணம் இருந்தாலே பாதி பிரச்சனையை சமாளிச்சிடலாங்க. அதுதாங்க கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும், அப்போ நல்லவனுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லையா, நல்லவன் பழைக்க மாட்டானா அப்படின்னா, நல்லவனை விட வல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறதாங்க உலக நியதி, உலக விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் நல்லவனாக இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களும் வல்லவனாக மாறக்கூடிய அமைப்புகள், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தின் முற்பகுதியிலேயே வலிமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுகாதிபதி பாருங்க, மாதத்தில் முதல் ஒரு 15 நாட்கள் உங்களுடைய ராசியிலேயே வலிமையாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. என்ன 12ல் செவ்வாய் ஒரு 15-20 நாட்களுக்கு 12லே இருப்பார். அப்புறம் 10 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு மாறுவார். என்ன உண்டு,
சகோதரர்களால் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விதமாகவே செலவு பண்ணேன், அண்ணனுக்கு இப்படி செலவு பண்ணேன், அக்காவுக்கு இப்படி செலவு பண்ணேன், தங்கச்சி பாப்பாவுக்கு இது தேவையாக இருந்தது, அல்லது பாப்பாவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன், அல்லது அவளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் தான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது என்ற மாதிரியாக அண்ணன் தம்பி அக்காள் தங்கை போன்ற சகோதர உறவுகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் மாதத்தின் முற்பகுதியில் 20 நாட்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்களுமே ஒரு 70% கோச்சார அமைப்புகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக நல்லா இருக்குது. என்னங்க சாதகமாக இருக்குது? 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் விளைவாக இப்போது 2இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்தாலும் அவர் பாக்கியத்தை பார்க்க போகிறார், பாக்கியாதிபதியை பார்க்க போகிறார். பாக்கியம்ன்றது 9ஆம் இடம், பாக்கியாதிபதின்றது சனி. அப்போ அந்த 9ஆம் இடத்தையும் சனி பகவானையும் அப்படியே உச்சகுரு பார்க்க போவது என்பது தடைப்பட்டு கிடக்கின்ற அத்தனை பாக்கியங்களையும் உங்களுக்கு கையில் கிடைத்தார் போல எதையாவது ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. என்னங்க கையில் கிடைக்கும்? 10 மார்க்கு கம்மியாக எடுத்துருவணும், 5 மார்க் கம்மியாக எடுத்துருவணும், அல்லது 10 மார்க்கு நினச்சதை விட கம்மியாக வந்துருச்சோன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல கல்வி, கல்லூரி அமைப்புகள், பள்ளி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இன்டர்வியூ, அந்த போட்டித் தேர்வு இதுக்கெல்லாம் போகிறீங்கள, அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை, நினச்ச மாதிரி மேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு அந்த மாணவ பருவத்தில், கல்வி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் திருப்தி இல்லாமல் இருந்தவங்களுக்கு அது நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே சொந்த ஊருக்கு போக முடியலைங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, திரும்பி தமிழ்நாட்டுக்கு போக முடியல, தமிழ்நாடு மாவட்டத்துக்கு போக முடியல, பிறந்த ஊருக்கு போக முடியலன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய தன்மை, அப்பா அம்மா கிட்ட இது வரைக்கும் முரண்பட்டு கிடந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. நான் சொல்கிறத அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போவுமே நான் ஒரு முட்டாள்னு நினப்பு, அவங்க தான் புத்திசாலின்னு நினப்பு. உண்மைதாங்க, எங்களை விட நீங்கள் உண்மையில் புத்திசாலி. அதாவது தந்தையை விட குழந்தைகள் புத்திசாலி என்பது தான் பரிணாம தத்துவத்துடைய தேரியே. அந்த மாதிரி உங்களை புத்திசாலிகளாக பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மாதங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் புதன் அங்கே ராசியிலேயே இருக்கிறார். 2ஆம் தேதி குரு இப்படி வந்துடுறார். புதனும் சுக்கிரனும் ராசியிலேயே சுபத்துவமாக இருக்கக்கூடிய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி எல்லாம் வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சகோதரிகள், பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது வரைக்குமே வேலையில் இருந்து வந்த மனக்கலக்கம், எப்பா வீட்லேயும் ஒரே டென்ஷன், வேலையிலையும் ஒரே டென்ஷன், டார்ச்சர், பொம்பளையாக பிறந்ததே தப்பு. இப்போ ஒரு ஃபேஷன் பார்த்தீங்களா, ஆண்கள் எல்லாம் போன தலைமுறையில் வேலைக்கு மட்டும் போனோம், பெண்கள் எல்லாம் வீட்டிலேயே இருந்தீங்க. இப்போ பாருங்கள், ஆண்கள் நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கிறோம், பெண்கள் பாருங்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்டிலையும் சமைச்சுக்கிட்டு பாருங்கள். இரட்டை நிலை என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சகோதரிகளுக்கு சொல்ல முடியும். அதில் எல்லாத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மகனோ கணவரோ மகளோ கணவரோ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய ஜூன் மாதம் ஓரளவிற்கு நல்லாவே இருக்குங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள், அதாவது புதனும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் யார் வாழ்க்கை துணைவராக வருவார்? குருபலம் வரப்போதே ஜூன் 2ஆம் தேதி குருபகவான் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். குருபலம் வந்தாலே ஒரு 25, 26 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். இந்த திருமணம் நடக்கிறது குருபலத்தினால இல்லை, உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு திருமணம் நடக்குன்னா அதுக்கு குருபலம் ஒத்துழைக்கும். அப்போ அந்த ஒத்துழைக்கக்கூடிய குருபலம் வந்துவிட்ட காரணத்தினால் இப்போது கணவன் யார் மனைவி யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு ஜூன் மாதமே டக்குன்னு கல்யாணம் நடந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். முதல் 20 நாட்களுக்கு எந்த எதிரியும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. கடன் தொல்லைகள் விலகி நிற்கும், ஆரோக்கிய குறைவுகள் விலகி நிற்கும். ஒரு தன்னம்பிக்கையற்ற தன்மைகள் எல்லாமே ஒரு போன வருஷத்துலேருந்தே விலகிடுச்சு. 2029 பிறந்திலிருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. ஆக தன்னம்பிக்கையை நீடிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் புகழ் கிடைக்கக்கூடிய, விளையாட்டு வீரராகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. மருத்துவர் நீட்டு படிக்கணும், நீட்டு எழுதியிருக்கிறேன், நீட்டிலேருந்து நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல நீங்கள் எத்தனை உயரத்தை அடைய வேண்டுமோ அத்தனை உயரத்தை அடைவதற்கான அடிப்படை அமைப்புகள் இப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல மாதமாகவே ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத நான் உண்மையிலே சொல்ல மாட்டேன். எல்லா அமைப்புகள்லையுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அட்டமத்து சனி கொடுத்த பெரிய பிரச்சனைகளை இனிமேல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போவதில்லை.
ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற 9-10 கூடியவர்களுடைய தொடர்புகள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனாலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகவே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு நிரந்தர விடியல் வேதனைகள் இருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. ராசி இப்போது சுபத்துவத்தை அடைகிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய உயரத்திற்கு கடகராசிக்காரர்கள் போகக்கூடிய தன்மை, உயர் பதவி, உயர் தலைமை, உயர் அமைப்புகள் எல்லாத்தையுமே அப்படியே பார்க்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்களோ, எந்த உச்ச பதவியை அடைவதற்காக பிறந்தீர்களோ, ஒரு அலுவலகத்தில் உயரம், ஒரு நிலையில் குடும்பத்தில் உயரம், ஒரு தொழிலில் உயரம், ஒரு வியாபாரத்தில் உயரம், ஒரு எல்லாவற்றிலும் ஒரு உச்சமான உயர்நிலையை அடைவதற்கு ஆரம்ப கர்த்தா அமைப்புகளாக இந்த ஜூன் மாதம் அப்படியே செயல்படும். மே மாதத்திலேருந்தே உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்லுவேன். 2022, 23, 24 போன்ற காலகட்டங்களில் அந்த அட்டமத்து சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை என்ன ஒருபோதும் இனிமேல் அடைய மாட்டீங்க. அட்டமத்து சனி முடிந்ததற்கு பிறகு அந்த சனி முடிந்தவர்கள் பெரிய உயரத்திற்கு, பெரிய லட்சியத்தை அடைவதற்கான ஒரு அமைப்புகளில் போக வேண்டும் என்பது கண்டிப்பான விதி. அந்த விதி இப்போது உங்களுக்கு அப்படியே செயல்படும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்க போகிறார். அப்பாவால் இருந்து வந்த மன கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், தந்தை மகன் பேச முடியாத சூழல், தந்தை மகள் பேச முடியாத சூழல், குழந்தைகள் நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு அமைப்பு, குழந்தைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு அமைப்பு, இது எல்லாத்துல இருந்தும் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அப்படியே மாற்றங்கள் அப்படியே வரக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. எதுலேயுமே கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5, 7, 9ஆம் இடங்கள் மிகுந்த புனிதத்துவத்தை அடைவதால் கடந்த காலத்தில் என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அந்த பாக்கியங்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டு அது இதிலெல்லாம் பணம் விட்டேன், வீட்டில் கூட இவரை நம்பி சொன்னாங்க, அவரை நம்பி சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு பணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே ஒரு பணத்தை இழந்தவர்கள் எல்லோருக்குமே அந்த இழந்த பணத்தை திரும்பி கொண்டு வரக்கூடிய அமைப்பு, லட்சியங்கள் நிறைவேற முடியாமல் தடை கற்களை அப்படியே தாண்ட முடியாமல் இருந்தவர்களுக்கு அந்த தடை கற்கள் விலகி போகக்கூடிய தன்மை என கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் சர்வ நிச்சயமாக அமையுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு நிலைமையை பண்ணுவார். அது ஒன்று தான். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருப்பவர்கள் பிறந்த ஊருக்கு போக முடியாத சில தன்மைகள் இருக்கும். அதை தவிர்த்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே பாக்கியங்கள், வீடு வாகனம் போன்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன. ஆண் பெண் இருபாலாருக்கும், குறிப்பாக மன வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்களுக்கு 2வது திருமணம், 2வது வாய்ப்பு, 2வது வாழ்க்கை, நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய துணை கிடைத்தல் என்பது போன்ற அனைத்திலும் நிறைவான அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூன் மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மன அழுத்தங்கள் விலகி, பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் ஆரம்பிச்சிருச்சு போன மாதத்துலேருந்தே. போன ஏப்ரல்ல இருந்தே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து அப்படியே ரேவதி நட்சத்திரத்திற்கு மாறம் போகும்போதே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இப்போது வருகிறார். ஆயினும் சிம்மராசிக்காரர்களுக்கு கோச்சார வேதையின் காரணமாக இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரிய மன அழுத்தங்கள் இருக்காது. அடவாயா எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக மன அழுத்தங்கள் இருந்தாலும், பொருள் இழப்புகள் இருந்தாலும், வியாபாரத்தில் சரிவு, தொழிலில் அகலக்கால் வைக்கிறது, நம்ப தேவையில்லாதவர்கள் நம்பக்கூடாதவர்களை சேர்த்து அதன் மூலமாக சில கஷ்ட நஷ்டங்கள், கூட்டு தொழிலில் கடுமையான ஒரு கருத்து வேறுபாடு, கொஞ்சம் பண இழப்பு என்பது போன்ற அமைப்புகளை இப்போது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு உங்களுக்கு அப்படியே 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்துடுறாரு. மே மாதம் வரைக்கும் உங்களை அப்படியே கட்டி காத்து கொண்டிருந்தவர் இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால செலவுகள், அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிறைய இருக்குங்க. வெட்டி அலைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, தேவையில்லாமல் ஒருத்தரை பார்க்க போகிறது, ஃபோனில் பேசி முடிக்கக்கூடிய 10 நிமிஷத்திற்கு 10 மணி நேரம் பயணம் பண்ணி போயிட்டு வரக்கூடிய அமைப்புலாம் இப்போது நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அப்படியே கொஞ்சம் மன அழுத்தம், என்னடா இப்படி நடக்கிறதே என்பது மாதிரியான ஒருவர் நமக்கு உதவ முடியாத சூழல், நமக்கு உதவணும்னு நினைக்கிறவர்கிட்ட பணம் இல்லாத சூழல், இந்த மாதிரியாக உதவி செய்பவருக்கும் சேர்த்து இக்கட்டுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன.
ஆனாலும் இது எல்லாம் டிசம்பர் மாதம் வரைக்கும் தான். டிசம்பர்னு கூட சொல்ல மாட்டேன், நவம்பர் மாதம் வரைக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற ராகு கேதுக்களின் பெயர்ச்சியின் மூலம் அப்படியே குரு கேள யோகம்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேருகின்ற அமைப்பு உங்கள் ராசியிலிருந்து அப்படியே அந்த கேது வெளியே போகக்கூடிய அமைப்பு உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தும் என்பதால் சில மாதங்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடாதுங்க. எதையும் சமாளிச்சுக்கிட்டு போகிற அமைப்புகள் தாங்க இருக்குது. பெண்களுக்கு கணவருடைய உடல்நிலை, ஆண்களுக்கு மனைவியுடைய இடமாற்றம், தொழில் மாற்றம் அல்லது மனைவியுடைய வேலைப்பளு, மனைவியோட உடல் நிலைமை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவசப்படுவீங்க. ஆனாலும் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி பேரண்ட்ஸை பற்றி கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவீங்க. அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா இப்படி இருக்கிறாங்க, அல்லது நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க முடியலையே என்கின்ற மாதிரியான தூர அமைப்புகளிலிருந்து தாய் தந்தையை கவனிக்க முடியவில்லையே என்பதும் சிம்மராசிக்கார குழந்தைகளுடைய கொஞ்சம் ஒரு மாதிரியான மன ஓட்டங்களாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குதுங்க. அலுவலகத்தில் மேனேஜர் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டார். ஒரு வியாபாரத்தன்மையில் வாடிக்கையாளர் கூட உங்ககிட்ட முறைச்சி பேசக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனாலும் இந்த ஜூன் மாதம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு மறைகின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஜூன் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு மாத ஆரம்பத்தில் சேர்ந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியே 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்துடுறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான்ன்றது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே உச்ச குருவாக வரக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. பெரிய லாபம் கிடைக்க போதுங்க, பெரிய வெற்றி கிடைக்க போதுங்க. இந்த மாதமே வந்துருங்களா? ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பலன் தாங்க. ஒரு மாதம் ஒன்றில் வெற்றி, அடுத்த மாதம் இன்னொன்றில் வெற்றி, ஏற்கனவே தோல்வி அடைந்ததில் ஒரு இதில் வெற்றி, இது வரைக்கும் லட்சியத்தில் ஒன்றுமே ஸ்டெப் எடுக்காதது அதில் ஒரு வெற்றின்னு ஒரு 12-13 மாதங்கள் கலந்து கட்டி வெற்றிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே 11ஆம் இடத்து லாபகுருவால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ராசிநாதன் 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ஒரு 20 நாட்களுக்கு வலிமையாக அங்கேயே இருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரிய அமைப்பு. 9-10 கூடியவர்கள் சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருப்பதாலும் 6ஆம் இடத்தில் ராகு வலுவான அமைப்பில் கடன் நோய் எதிர்ப்புகளை தக்க வைத்து அப்படியே தட்டி வைத்து மடக்கி வைத்து அப்படியே கொஞ்சம் இதை வச்சிருக்கிறதுனால பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. ஐயா 8ஆம் இடத்துல போய் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு யார்? நம்ம செவ்வாய் தான். அது கொஞ்சம் ஏதாவது நம்மளை செஞ்சுருங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் என்ன நடக்கும்? வாய் கொஞ்சம் துடுக்கலாக ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க. வருகின்ற சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நழுவ விடுவீர்கள். அவரை இவரன்னு சொல்லிட்டு யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படியே டக்கு புக்குன்னு பேசிட்டு அடாடா என்ன இருந்தாலும் இவர் நம்முடைய நண்பராச்சே, என்ன இருந்தாலும் இவர் நம்மளை பற்றி நல்லதாக நினைக்கிறவராச்சே, இவரை போய் இப்படி பேசணுமா என்கின்ற மாதிரியாக பேச்சின் மூலமாக வாக்கின் மூலமாக ஏதாவது ஒன்றில் கொஞ்சம் குறைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருப்பதால் முதல் 20 நாட்களுக்கு பேச்சில் நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக அப்படியே இவர்களுக்கு உண்டு, கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பிற்பகுதி 10 நாட்கள் அவர் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். தந்தையோடு முரண்படக்கூடிய சூழல், அப்பாவுடைய சொத்துக்களால் ஏதாவது அக்கம்பக்கம் பங்காளிங்க சித்தப்பா பெரியப்பா மக்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இப்படி தான் இருக்குமே தவிர எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பில் தர்ம கர்மாதிபதிகள் அமைப்பில் புதனும் சுக்கிரனும் இருப்பது, லாபத்தில் அப்படியே 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது, 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வயதிற்கேற்ற வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றிகள், வாய்ப்புகள், பணவரவுகள், குடும்ப நிம்மதி, தாய் தந்தை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஜேன்னு அப்படியே கோஷம் போடக்கூடிய அளவிற்கு அற்புதமாக இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிறந்த ஜாதக அமைப்பின்படி தானங்க? ஆமாங்க, பிறந்த ஜாதக அமைப்பின்படி 6-8 தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட கோச்சார நிலைமைகள் அதை கொஞ்சம் மாற்றும் என்பதால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்லவைகள் அதிகம் நடக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலிருந்தே 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்துடுறார். ஆனால் 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சேர்ந்திருப்பது, பாக்கியாதிபதி பாக்கியத்திலே ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய கொடுப்பனையான ஒன்று. எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு தான் 80% 90% அருமையாக கோச்சார நிலைமைகள் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்குது. கோச்சார நிலைமைகள் கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. தயக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே
எதிலும் நல்ல விதமான தன்மைகள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம். 6ல் சனி, அந்த 6ல் சனி இருக்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 6ல் இருக்கக்கூடிய சனியை அப்படியே குரு பகவான் உச்சனாகி இந்த மாதத்திலிருந்து பார்க்க போகிறார். 10ல் குரு 6ல் சனி என்பது இதுவரை பதவி உயர்வு கிடைக்காதவங்க எல்லாருக்குமே நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். அலுவலகத்தில் மேலதிகாரி ஆஃபீஸில் இவர் பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, என்னை எப்போவுமே டார்கெட் பண்ணுறாங்க, 16 மணி நேரம் வேலை செய்கிறேன், 18 மணி நேரம் வேலை செய்கிறேன், 4 பேர் வேலையை ஒரு ஆள் செய்கிறேன், பெரிய டார்கெட்டுங்க, அவஸ்தையாக இருக்குதுங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த அவஸ்தையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வியாபார விவசாய மாற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. துளாராசிக்காரர்களுக்கு நான் பெரிய சோதனைகள்லாம் சொல்ல மாட்டேங்க. சாதகமற்ற தன்மைகள் இருந்தால் கொஞ்சம் நீண்ட அமைப்புகளில் பேசலாம். பெரும்பாலும் நல்லா தான் இருக்க போகுது. ஆண் பெண் எல்லாருக்கும் அடிப்படை அமைப்புகள் கண்டிப்பாக இதாக இருக்காது. இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலத்தில் தான் துளாராசிக்காரர்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. 2012 யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி. 2012ஆம் ஆண்டு காலத்தில் கடுமையான 11, 12 பார்த்தீங்கன்னா கடுமையான அமைப்புள்ள துளாராசிக்காரர்கள், குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே பெரிய அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா? அந்த அமைப்புகள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இல்லை. 10ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருப்பது கடந்த காலத்தில் நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்காமல் இருந்த ஒரு வியாபார விற்பனர்கள் அல்லது தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே இனிமேல் அந்த வேலைக்காரர்கள் மூலமாக, உதவியாளர்கள் மூலமாக பணவரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நல்ல விதமாக காட்டுது. தொழில் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், பெண்களுக்கு ரொம்ப நிம்மதி இருக்கும். பெண்களுக்கு என்ன 2 விஷயம்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இதை தாண்டி இந்திய பெண்கள் வேறு யார் சிந்திப்பீங்க? இந்திய பெண்கள் உலகத்திலேயே மகத்தானவர்கள். உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு குடும்ப அமைப்பு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் துளாராசிக்கார் மாதிரியான சகோதரிகள் தான். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போலேயே கணவனுடைய, குழந்தைகளுடைய அமைப்புகளை நன்றாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் பாக்கியங்களும் இப்போது நிச்சயமாக உண்டுங்க. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான மாதமாகவே அமைந்திருக்குதுங்க. ஜூன் மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் அமையும். 2ஆம் தேதியே உச்சகுரு பயிற்சி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சியுடைய முழு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். சரி, குரு பயிற்சி தான் அப்படி இருக்குது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 20 நாட்கள் வரைக்கும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது எதிர்ப்புகள், எதிரிகள், கடன், நோய் போன்ற உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவையில்லை? கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிர்ப்பு தேவையில்லை, அதாவது எதிரி தேவையில்லை. இந்த 3ஐயும் அப்படியே அமுக்கக்கூடிய இந்த இடத்துல 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்துடுவார். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஒட்டக்கூத்தன் தாழ்பால் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால்னு சொல்லுவாங்க, அல்லது 2 பக்கமும் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்னு கேட்டீங்க இல்லையா? அதை நான் ஏதோ ஒரு இதில் கூட பேசினேன். அந்த மாதிரியாக இரட்டை நன்மைகள், இரட்டை சந்தோஷம், ஒன்று கேட்டால் டபுளாக கிடைத்தது போல உணர்வு. 100 ரூபாய் கேட்ட இடத்தில் 1000 ரூபாய், 200 ரூபாய் கிடைத்த அமைப்பெல்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மாதம் முழுவதும்னு சொல்ல மாட்டேன், இது இந்த மாதத்திலிருந்து 1 வருஷம் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் கஷ்டங்கள்லாம் இல்லை. இந்த 1 வருஷம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய முயற்சிகளை தரக்கூடியவராக இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசியை பார்க்க போவது உற்சாகத்தையும், தன்னம்பிக்கையையும், அந்தஸ்து, கௌரவம், உயர்ந்த அமைப்பு, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள்னு மகாகவி சொன்னார் இல்லையா? அது மாதிரி அடுத்தவங்களை அப்படியே நிமிர்ந்து நின்று என்னங்க இப்போ அதானே, சரி முடிச்சிடலாம் போங்க அப்படின்ற மாதிரியாக சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குதுங்க. முயற்சிகள் பலிக்கும், எதையும் செய்யலாம், நேர்மையான எதையும் செய்யலாம். அநியாயமாக செஞ்சால் அதாவது நடக்காதுங்களான்னு கேட்டால் இப்போ நடக்கும், 6 மாதம் கழித்து கவுத்துரும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நடந்துடும். ஆக என்னன்னா, இப்போதைக்கு நேரம் நல்லா இருக்குன்றதுனால நமக்கு குறுக்கு வழி சிந்தனைகள் வரக்கூடாது இல்லையா? உண்மையிலேயே எல்லாவற்றையும் நேர்முகமாக ஜெயிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சுறுசுறுப்பானவர்களான, துருதுருப்பானவர்களான அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கிறது என்பது தாங்க உண்மை. படிப்படியாக முன்னேற்றம் வருங்க. மாணவ கண்மணிகளுக்கு நல்ல மார்க் வரும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வேலை போனால் கவலையே படாதீங்க, நல்ல வேலை கிடைக்கும், அல்லது தொழில் ஆரம்பித்தா லாபங்கள் இருக்கும். வியாபாரம் கை கொடுக்கக்கூடிய தன்மை, பெற்றோரை பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை, சக நண்பர்களின் மூலமாக பாராட்டுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, காதலில் தோல்வி அடைந்தவர்கள் எல்லாருக்குமே
இன்னொரு நல்ல காதல் அமையக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்பு, நல்ல காதல் அமையக்கூடிய அமைப்பு, வயதிற்கேற்றாற் போல பருவத்திற்கேற்றாற் போல நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஐயா, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் அப்படியே வலிமையாக செவ்வாய் 5ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துலேருந்து 8ல் மறைகிறார். ஐயா, 7ஆம் இடம் நல்ல இடம்னு சொல்கிறாங்க, 8ல் குரு மறைஞ்சால் பெரிய கெடுதல்கள் வந்துடாதா? உங்களுக்கு விதி விலக்குங்க. அவர் இங்கே உச்சமாகிறார் இல்லையா? 8ல் உச்சமாகக்கூடிய ராசிநாதன் தன்னுடைய ராசியை வளப்படுத்த பலப்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்பதன் அடிப்படையில் 8ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அப்படி இப்படி வேணுமானால் சில விஷயங்களை நகர்த்துவாரே தவிர பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தன வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு அடிக்கடி அனுப்பி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக வந்துடுங்க. பெரிய அளவில் கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சிலருக்கு இது வரைக்கும் எந்த இடத்துல மதிப்பு கம்மியாச்சோ, எந்த இடத்துல பணத்தை விட்டீங்களோ, எந்த இடத்துல யாரால் பெரிய தொல்லைகளை அனுபவிச்சிங்களோ அந்த தொல்லைகளெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது. 5ல் செவ்வாய் அப்படிங்கிறது புத்திர அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை விலகக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இந்த மாதம் மேலோங்கி இருக்கும் என்கின்ற ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. 5க்கு அடுத்து 6ல் வருவார் செவ்வாய். 6ல் செவ்வாய் வரும்போது அவ்வளவும் உங்கள் கைக்குள்ளே இருக்கும். கடன் கைக்குள்ளே இருக்கும், நோய் கைக்குள்ளே இருக்கும், எதிர்ப்புகள் உங்களுக்கு அடங்கும், எதிரிகள் நண்பராகக்கூடிய தன்மை. சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் புதனும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. பெண்களால் நன்மைகள் ஆண்களுக்கும், ஆண்களால் நன்மைகள் பெண்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. சில இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் காதலுக்குள்ள ஊடலாக இருந்து வந்த தன்மைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. காதல் அப்படியே கல்யாணம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு. அது எங்கெங்க இந்த காலத்தில் போகுது? நீங்கள் பாட்டில் 30% கூட லவ் சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விதிவிலக்கு. ஒரு நேர்மையான காதலுக்கு சொந்தக்காரராக எவரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உளமாற நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்ப வாழ்க்கை அமைப்புகள்லையும் காதல் திருமணம் போன்ற அமைப்புகள்லையும் சக்ஸஸ் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் கொஞ்சம் பயணங்கள் அப்படி இப்படி இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகளில் ஆரம்பத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பது போல தோன்றினாலும் கூட வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக அல்லது தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு அங்கேயே வீடு வாகனம் போன்ற வசதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டம் விலகக்கூடிய அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுவினருக்கு இந்த ஜூன் மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லிடுவேன். மகோன்னதமான மாதம்னு எடுத்துக்கலாமா? அருமையான நல்ல மாதமாக ஜூன் மாதம் அமையும். அப்படி என்னங்க கொஞ்சம் கண்கள் மலர்ந்து ஆச்சரிய விழிப்புல கொஞ்சம் பலன் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்பில் வர்றாங்க. இதிலிருந்து ஒரு வருஷத்துக்கு இடையில ஒரு 3 மாதம் அவர் அதிசார அமைப்பில் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வருவார். இதிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஆனால் இந்த நல்லதுக்கு தகுதியானவர்கள் மகர ராசிக்காரர்கள். அந்த அளவிற்கு ஒரு 7-8 வருஷம் ஒரு 10 வருஷமாக மகர ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லை. குறிப்பாக 50 வயது தாண்டிய அத்தனை மகர ராசிக்காரர்களையும் ஒரு புரட்டு போட்டு விட்டது மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்கும். நீங்கள் தான் மகர ராசின்னு இல்லை, உங்கள் வீட்டில் மகர ராசி இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி புள்ள யாராவது ஒருத்தர் மகர ராசியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே கடுமையான மன அழுத்தம் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இருந்தன. அதிலிருந்து அப்படியே வெளியே வர்றீங்க. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், கையில் பணம் புரளும், மனம் நிம்மதியாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக தொட்டது துலங்கக்கூடிய எதையும் செய்யலாம் என்பதை நம்மளே உணரக்கூடிய அருமையான மாதமாக ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் என்னத்தை இவர் செஞ்சிட போகிறாரு, இவர் இவ்வளோதான் பூட்ட கேஸு
அவர் டைம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி உங்களை பற்றி தவறாக கணித்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே நீங்கள் யார் என்பதை திருப்ப காட்டக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. 2020, 21, 22 என்னென்னலாம் இழந்தீங்களோ, எந்தெந்த வகையில் கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த வகையில் துன்பங்கள் துயரங்களை அனுபவித்தீர்களோ அதிலிருந்து அப்படியே நன்மைகள் மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும், சோஷியல் மீடியா நல்லாயிருக்கும், புகழ் பெற வேண்டும் என்கின்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதை விட மேலே விளையாட்டுத்துறையில் ஜெயிக்கணும்னு டீனேஜ் கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், இந்த விளையாட்டு பேட்மிண்டன் செஸ்ஸு விளையாட்டுங்க, அது ஒரு விளையாட்டுன்னு சொன்னாலும் இண்டோர் கேமு, அந்த எதாக இருந்தாலும் விளையாட்டில் சர்வதேச புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், அதற்கான ட்ரைனிங் எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய புகழ் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் ஒரு யாரையும் நம்ப வேண்டாம், நானே ஒரு தனியாக ஒன்று எடுத்து வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் பாருங்கன்னு திடீர் புகழ் அமையக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான 90% அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. கடந்த காலத்தில் எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அது உங்களுக்கு இப்போ விலகும், நந்தி விலகும். மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு வரும். கடந்த காலத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சவங்க எல்லாருக்குமே புதிய காதல் வரும். ஒரு கெட்ட பழக்கம், அதாவது கெட்ட பழக்கம் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஒரு பழக்கம்தான். 6 மணிக்கு மேலே போனால் ரோட்டில் பாருங்கள் பைக்காக நிற்கிது, அப்படியே போய் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கள, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை விட முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அதை விடுவதற்கான மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையில் தவறான நட்பு, தவறான விஷயங்கள் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், இவங்களெல்லாம் எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் கூடுதல் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாய்ப்புள்ள மாதமாக அமைந்திருக்குதுங்க ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இந்த மாதம் முழுவதும் சீரான வகையில் கண்டிப்பாக உண்டு. என்ன ஒன்று, 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மாதம் முழுவதும் வலிமையான அமைப்பிலேயே இருக்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதினால்தான் உங்களுடைய சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை. அவர் ஒரு 20 நாளைக்கு இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே எதுலேயும் ஒரு தைரியம் வரும், வீரியம் வரும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அட்டகாசமாக எதையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆக கும்பராசிக்காரர்கள் கடந்த ஜென்மச்சனியில் பட்ட அவஸ்தையிலிருந்து எல்லாவற்றிலும் அப்படியே மீளுகின்ற வாய்ப்புகள் அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஐயா, அந்த 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் அப்படி 6ஆம் இடத்துல வர்றாரே, ஏதாவது கெடுதலை பண்ணிடுவாரோ, இப்போ தான் லேசாக ஏதோ மழை பெஞ்ச மாதிரி இருக்குது, பாலைவனத்துக்கு நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு லேசாக அப்படி தண்ணி வாயில் வந்து விழுந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே குரு மாறுதுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, மறுபடியும் அதில் பாதாளத்துக்கு போய் விடுவேனா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கவலையப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. 6ல் குரு உட்கார்ந்தாலே தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த சம்பளம், பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் கெடுதல்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிக்கு குறுபார்வை விலகினாலும் ராசிநாதனை குறு பார்க்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் மறுபடியும் அஷ்டமச்சனி வரும்போது மட்டும்தான் கெடுதல்கள் வரும். அதனால் ஒன்றும் கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு கும்பராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்க போகிறீர்கள். ஏற்கனவே இருந்து வந்த சில நிலைமைகள்லாம் கண்டிப்பாக அப்படியே இது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதிகள் இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்தே அப்படியே வரும். வழக்குகள் வம்புகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான திருப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கொஞ்சம் சமரசமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமையும். எதிலும் ஒரு நிதானம், நிம்மதி, சந்தோஷம் போன்றவைகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குது, பையன் வாழ்க்கை எப்படி இருக்குது, மனைவியை பற்றி கவலை, கணவனை பற்றிய கவலை, அல்லது என்னை பற்றிய கவலை, வாழ்க்கை முழுக்க கவலையாகவே போயிடுச்சுங்க. நீங்கள் நினைக்கிற சும்மா மாதத்துக்கு மட்டும் பலன் சொல்கிறீங்க, பிறந்ததுலேருந்தே நான் நல்லா இல்லைங்க, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆமாம், உண்மைதான். பிறந்ததிலிருந்தே அப்படி ஒன்றும் பெரிய வசதியை அனுபவிக்காத கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கூட டக்கென்று உங்களை புரட்டி போடுகின்ற விதமாக ஏதேனும் ஒரு நல்ல வாய்ப்பு 6ஆம் இடத்திலிருந்து 10, 12 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினால் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் வரப்போதுங்க, குடும்பம் நல்லா இருக்க போதுங்க. இந்த 2 தானங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. குடும்பம்னா பொண்டாட்டி, புருஷன், புள்ள, இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதில் இதுவரைக்கும் கிடைக்காத அமைதி கிடைக்க போகிறது. பணம் சம்பாதிக்காதவர், இயலாதவர், இவர் அவ்வளவுதான் பூட்ட கேஸு நினச்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். எதிலும் ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள், வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் சக்சஸ் என கும்பத்திற்கு முழுமையாக நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த ஜூன் மாதம். மீனராசிக்காரர்களுக்கு 2ஆம் தேதியே, ஜூன் மாதம் 2ஆம் தேதியே ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். ஜூன் மாதம் முழுவதும் புதன் சுக்கிரன் அப்படியே பெரும்பகுதி நாட்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க.
தனாதிபதியான பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் அப்படியே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய உன்னதம். செவ்வாயின் வீட்டை இப்போ குரு பார்க்க போகிறது இது வரைக்கும் இருக்காத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போன மாதமே சில மாற்றங்கள் வந்துருச்சு. உத்திரட்டாதி நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரமும் இனிமேல் நல்லா இருப்பீங்க. வரப்போகின்ற ஒரு வருஷமும் ஜென்மச்சனி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இப்போ இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எல்லாருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள் கஷ்டம், ஒரு சிலருக்கு ஒரு மாதம் கஷ்டம், ஒரு சிலருக்கு ஒரு வருடம் கஷ்டம். இப்போது ஜென்மச்சனி அப்படியே தாக்கத்தை ரேவதி நட்சத்திரத்தின் மேல் அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் போனால் இடிக்கிறது, உதைக்கிறது என்கின்ற மாதிரியான சில பல விஷயங்கள் இருக்கும். அவங்க மட்டும் யாரையும் நம்பிடாதீங்க. அதே நேரத்தில் நடுத்தர வயது தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் இது நான் சொல்கிறது பலிக்காதுங்க. இந்த பலன்கள் அவங்களுக்கு அமையவே அமையாதுங்க. நான் சொல்லுவது இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை உலகம் என்றால் என்னவென்று தெரியக்கூடிய அமைப்புகள், வேலையில் மன அழுத்தம், தொழிலில் மன அழுத்தம், என்னை போட்டு புழிஞ்சு எடுக்கிறானுங்களப்பா அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் மன அழுத்தத்தில் இப்போது உள்ளே நுழைய ஆரம்பிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் நடந்துக்கிட்டு இருந்த விஷயத்திலிருந்து அப்படியே நெகட்டிவ் எல்லாம் மாறி கொஞ்சம் நல்லபடியாகவே வரும். ஆகவே எதற்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு இனிய நல்ல மாதமாக இந்த மாதம் பெரும்பாலான இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வரத்தாங்க செய்யும். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போவதால் அவைகள் அத்தனையையும் நீங்களே அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அப்படியே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு பெரிய நிம்மதி இருக்கும். வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை, வேலையில் ஆண்களால் ஏற்படக்கூடிய ஒரு இடர்பாடுகள், முன்னேற்றம் இல்லாத தன்மை. ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கிறார் என்றாலே அவளை சுற்றி 6 ஆண்களாவது இருந்து காலை பிடிச்சி இழுத்து விடுறது, கீழே இழுத்து விடுறது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரேவதி நட்சத்திரக்கார பெண்கள் எல்லாம் இதை அனுபவிக்க போகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு உலகத்தை தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதை ஜென்மச்சனி சென்ம நட்சத்திரத்தில் போகும்போது செய்வார் என்பதால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆம்பளைங்களை நம்பாதீங்க. ஆம்பளைங்களுக்கு அப்படியே பெண்களை நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். ஆக எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் என்கின்ற பெயரில் ஏதோ ஒன்றை இழக்கக்கூடிய அமைப்புலாம் அந்த ஜூன் மாதத்தில் அறிமுகப்படுத்தி நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போவே யாராவது ஒருத்தரை அறிமுகப்படுத்தும். அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள். அதை நான் திருப்பி சொல்லுவேன். மீனராசிக்காரன் நல்லவன் தான் முதல்ல ஏமாறுவான். ஏமாந்து அழுது தான் அப்புறம் தான் எந்திரிச்சு நின்று சரி பரவாயில்ல, வாழ்க்கை இதை விட தாண்டி இன்னும் இருக்குது அப்படின்ட்டு கம்பீரமாக எந்திரிச்சு நடந்து போவான். ஆக இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நடுத்தர வயதுக்காரர்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் சாதகமான அமைப்புகள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.